கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி மினிக்கிட்டு தெரிஞ்சா இந்த மாதிரி தான் அலைவாளுங்க. எங்கடா ஆம்பளை கிடைப்பான்னு தெரியுறீங்களாடி? அம்மா என்னாச்சு மைனி, ஒரே சத்தமா கிடக்கு. நிம்மி, என்னம்மா? வாமா நல்லவளே, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. முன்னாடி அனுப்பி விட்டுட்டு பின்னாடி வர்றது தானே உன்னோட வேலை. சௌமியா, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? நானா இருக்க கண்டு பேசுறதோட விடுறேன். இந்த இடத்துல வேற ஒருத்தியா இருந்தா அவனுக்குள்ள நடக்கிறதே வேற இருந்திருக்கும். நிம்மி, என்னாச்சு மக்கா? ஏன் மைனி இப்படி பேசுறாங்க? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவங்களுக்கு என்ன ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அம்மா அம்மாதான் அம்மா. அம்மா முன்னாடியே எல்லா ட்ரைனிங்கையும் மகளுக்கு கொடுத்து விட்டுட்டு தானே ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறான். மைனி, என்ன பேசணுங்கிறத பார்த்து பேசுங்க. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலேயே என்ன நடக்கணும்னு நினைக்கிற? என் புள்ளைய வளைச்சு போறதுக்காக தானே வீட்ல இருந்தே பிளான் பண்ணி உன் மகளை மினிக்கி கூட்டிட்டு வந்திருக்க. பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். அண்ணன் பொண்டாட்டியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல? ஓஹோ, அண்ணன் பொண்டாட்டியா? இல்லைன்னா என்ன பண்ணுவ? புள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுறியா? சௌமியா, எங்களை பத்தி என்ன வேணா பேசுமா, அத்தை மாமாவுக்காக நாங்க ஏத்துக்குருவோம். ஆனா என் பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுன மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். மண்டமெல்லாம் நிறைய கிடக்கு. சத்த இருங்க, எல்லாத்தையும் எடுத்து தரேன், கொண்டுட்டு போகலாம். இப்ப என்ன அவசரம்? இருந்து நைட்டுக்கு சாப்பிட்டு கூட பொறுமையா போலாமே. மருதாயி, அதான் இவ்வளவு பெரிய கடை திறந்திருக்கியல்ல, இனி எந்த பொருள் வாங்கணும்னாலும் இந்த கடைக்கு தானே வந்து வாங்குவான். அப்ப சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. யாரும் கண்டிப்பா வரணும். அப்படியே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் தம்பி கடை ஆரம்பிச்சிருக்கான்னு விஷயத்த சொல்லுங்க. சொல்றோம்னே. அப்புறம் நம்ம உள்ளக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறான்? அடேங்கப்பா, இப்படி பிள்ளைய பெத்ததுக்கே நீங்க ரெண்டு பேரும் இப்படி கொந்தளிக்கிறீங்க. நல்ல பிள்ளைய பெத்திருந்தா உங்களை பிடிக்க ஒரு ஊர் பத்தாது போல் இருக்கே. அம்மா, என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுங்கம்மா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீ வாய முறா. எல்லாத்துக்கும் ஒன்னையே சொல்லணும். நல்ல வீடு வாச கடை கண்ணின்னு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடை ஆரம்பிச்சிருக்கோல்ல, எல்லாத்தையும் பார்த்து பளபளப்புல மயங்கி போய் தான் இப்படி உன்னை வளைச்சு போடலான்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க. ஒன்னையே சொல்லணும் முதல்ல. இனி வாய் இருக்குங்கிறதுக்காக வார்த்தை விடாதீங்க. எனக்கும் பேச தெரியும். என்னப்பு, என்ன அங்கே ஒரே சத்தமா கிடக்கு? ஏன் சௌமியா நின்று கத்திக்கிட்டு இருக்கா? சௌமியா கத்துறாள? இந்த மாதிரி ஒரு பிள்ளையில பெத்துட்டு நீ பேச வேற செய்வியா? ஒன்ன மட்டும்தான் இப்படி ஊர்மையை விட்டுருக்கியா, இல்ல பெத்த ரெண்டையுமே இப்படித்தான் அலைய விட்டுருக்கியா? சௌமியா, ஓங்கி அரைஞ்சனா ஒரு அரைக்கு தங்க மாட்டேன். யார் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அம்மா, தப்பெல்லாம் என் மேலதான் மாமா. நான் தான் நிம்மிக்கு போன் கொடுத்தேன். சௌமியா, என்ன ஆச்சுப்பா? ஏன் அன்னைக்குலயே வகைக்கு வந்தபடி பேசுற? என்னடா, காலையில இருந்து சந்தோஷமா சுமூகமா போகுதேன்னு நினைச்சேன். இருக்க விடுவாளா உன் மருமக? இந்தாதான் ஆரம்பிச்சிட்டால. யாரு மாமா ஆரம்பிச்சது? வரும்போதே வளைச்சு போறதுக்கு பிளான் போட்டு கொடுத்து மகளை கூட்டிட்டு வந்திருக்கிற இவன் நல்லவ, நான் கெட்டவளா? எப்போதுமே உங்க பார்வைக்கு என்னை பார்க்கையில அப்படித்தானே தெரியும். பாருங்க மைனி, இன்னொரு முறை வளைச்சு போறதுக்குன்னு வார்த்தையை விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. எல்லாத்துக்கும் பொறுமையா போய்கிட்டு இருக்கிறேன். விசேஷம் நடக்கிற இடத்துல வாயை விடக்கூடாது, 4 மனுஷன் முன்னாடி பேசக்கூடாதுன்னா உங்க வாய் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களா என்னங்கிறேன். நான் பேசுறதுல என்னடி தப்பு இருக்கு? வளைச்சு போறதுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தானடி அவன் வாங்கி கொடுத்த போனை இவ கையில வச்சிட்டு இருக்கா. அம்மா, புரியாம பேசாதீங்க. நான் தான் அவளுக்கு போன் கொடுத்தேன். அவ கேட்க வந்தனடா வாங்கி கொடுத்துருக்க. நிம்மி, நீ போன் கேட்டியா? அம்மா, நான் சத்தியமா போன் கேட்கலம்மா. அத்தானாதான் கொடுத்தாங்க. நான் தான் அவளுக்கு போன் கொடுத்தேன். அம்மா சொல்றது மாதிரி எந்த தப்பும் நிம்மி மேல இல்ல. எல்லாமே நான் தான் அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக போன் வாங்கிட்டு வந்தேன். ஏப்பா அப்படி பண்றீங்க? நான் தான் ஆரம்பத்துல இருந்து அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் பிள்ளைகிட்ட எந்த தப்பான முறையிலையும் பேசாதீங்க, நாங்க உங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டோம்னு தலபாடா அடிச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீங்க ஊருக்கு வந்து விசேஷத்துக்கு நின்றப்பவே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தனியா கூப்பிட்டு எல்லாத்தையும் விலாவரியா பேசத்தானப்பா செஞ்சேன். திரும்பவும் இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா என்ன அர்த்தம்? மாமா, நான் அசிங்கப்படுத்தணும்லாம் நினைச்சு கொடுக்கல மாமா. நீ என்னடா அங்க வளவலன்னு பேசிட்டு இருக்க? உன்னை யாரு எனக்கு சொன்னா? முதல்ல உள்ள போனி. அம்மா, ஏமா எல்லாத்தையும் பெருசு பண்றீங்க? எதையுமே முளையிலேயே கிள்ளி எறியறது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு பேசாம உள்ள போ. என்ன சௌமியா, என் பேத்திய கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? அவ எப்படி, அவ குணம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும், எங்க ஊர் ஆளுகளுக்கு தெரியும். என் பேத்தி யாருகிட்டையும் போய் வளைஞ்சுக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ இருக்கிற அழகுக்கும் அவ படிப்புக்கும் அவ திறமைக்கும் மாப்பிள்ளை நீயோ நானோன்னு வந்து வாசல்ல நிப்பாக. வந்து வருஷ கட்டி நின்று வண்டி கட்டி கூட்டிட்டு போற என் பொண்ணை பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? பங்கசம் பெரியமா, திடீர்னு மயன் குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்குறது மாதிரி இருக்கு.
இங்க வாரு சௌமியா, 1000 அடிச்சாலும் முடிச்சாலும் அவ என் மய வைத்து பேத்தி. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்காம யாரு வந்து கேப்பா? அவளை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாதாமா சொல்லிவிட்டேன். ஓம் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்லாம ஊர்ல விட்டுவிட்டு ஏன் பேத்திய வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கே என்ன? 4 பேர் நிக்கிற சவையாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா அவனுக்குள்ள நடக்கிறது வேற. ஆமா, ஓஹோ, இப்பதான் பிளான் புரியுது. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் மினிக்கு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து 4 இடத்துல சோகேஸுக்கு நிக்கிற பொம்மை மாதிரி விட்டா ஆம்பளை பையலுங்க பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு அவளுங்க பின்னாடி ஈனு போவானுங்க. அதை வச்சு நம்ம பெரிய பணக்காரவங்க ஆயிரலாம், நம்ம இருக்கிற கடனெல்லாம் கட்டி அடைச்சிடலாம், நம்ம குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிறலாங்கிற எண்ணம் அதானே உங்களுக்கெல்லாம்? இந்த பொழப்புக்கு தூ. சௌமியா, இன்னைக்கு என்ன திமிரு இருந்தா நம்ம நிம்மிய பார்த்து இப்படி பேசுவாங்க? ச்சே, இவங்களாம் ஒரு பொம்பளையா? ஜெயி, நம்ம எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போகலான்னு வந்தா நம்ம தீக்குச்சியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்க கொழுந்து விட்டு எரியுதே. ஐயோ, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அன்னைக்கிளி மகளை வச்சு இங்க ஒரு ஆட்டமே நடக்குது போல் இருக்கு. லைலா, சௌமியாவுக்கும் அன்னைக்கிளிக்கும் பிடிச்சிக்காதா? அவங்க 2 பேரும் ரொம்ப எனிமீஸா? இத பத்தி நீ டீடைல் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. அடி கொஞ்சாயி, இதெல்லாம நான் சொல்லி தெரியணும்? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நாத்தனாருக்கு நாத்தனார் ஆயிட்டா வம்பு சண்டை வர்றதும் வாக்கிய வரப்பு தகராறு வர்றதும் வாஸ்தவம் தானே? பாக்கியாவது தகுதாது கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் போல. இவளுங்க 2 பேரும் வச்சு பக்கமா அடிச்சுக்கிறாளுங்க. இது கடையில உங்க அம்மா வேற ஒவ்வொரு சீன் கிரியேட் பண்றாங்க. எங்க அம்மா கறிக்கு மயனையும் மருமகளையும் தான் பிடிக்காது. ஆனா பேத்திய 2 பேரையும் அதெல்லாம் பிடிக்கும். அவளுக்கு மேலாம் கொல்ல பிரியந்தான். அவளுகளுக்கு ஒண்ணுன்னா எங்க அம்மா விட்டு கொடுக்காது. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிக்குது. அடங்கவே அடங்காது. இதுக்கெல்லாம் எம்பிட்டு பட்டாலும் திருந்தாத ஜென்மம். எப்படி பேசுது பாரு. ஆத்தா 5 அடி பையம்னு எங்க ஆத்தா 16 அடி பையுது. சௌமியா, என் பேத்தி வயசுக்கு வந்த புள்ள, நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு வாழ போறவ. அவளை இப்படி 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு 4 விதமா பேசுறதெல்லாம் நல்லா இல்லப்பா. ஏன் சௌமியா இப்படி நடந்துக்கிற? எந்த நேரத்துல தான் யாரத்தையும் நிம்மதியா இருக்க விடுவ? இங்க நிம்மதியை கெடுக்கிறதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? என் பிள்ளைய வர்ற நேரம் பூரா அசிங்கப்படுத்தி அனுப்புற அவ பொறுத்துக்கிட்ட. இன்னைக்கு அவ பிள்ளையவும் இப்படி அசிங்கப்படுத்துறிய, உனக்கே நல்லா இருக்கா? என்னது, நான் அசிங்கப்படுத்துறேனா? என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் தகுதிக்கும் ஏன் கூட சம்மந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா பாருங்க உங்க பொண்ணு. அவ தான் எங்களை அசிங்கப்படுத்துறா. வாய மூடுமா. உன் குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கணும்னு எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுக்கு கூட அந்த எண்ணம் கிடையாது. என் புள்ள படிக்கணும், பெரிய ஆளாகணும், நல்லா வளரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு என் குடும்பத்தை கொண்டுட்டு போகணுமே. அது பிரயாசப்பட்டு ஒவ்வொரு இதுலையும் படிச்சு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அது டாக்டர் ஆக போகுது. அந்த புள்ள மனசுல தேவையில்லாம நஞ்ச விதைக்கிற வேலை வச்சுக்கிறத சொல்லிவிட்டேன். என் குடும்பத்துல எந்த சூழ்நிலையிலையும் ஓ வீட்டுல வந்து சம்மந்தம் பண்ணணும்னு நிக்க மாட்டான். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. சொல்றா நம்ம மைனே, பொம்பளை பிள்ளையில எப்படி வளர்க்கணும்னு என் மருமகளை பார்த்து ஊர்ல கத்துக்கிறேன்னு. என் பிள்ளையில போல ஒரு பிள்ளைய இந்த ஊர் உலகத்திலேயே இல்ல தெரியுமா? குனிஞ்சதல நிமிராம பொம்பளை பிள்ளைய இப்படித்தான் வளர்க்கணும்னு உதாரணத்தோட வளர்த்து எப்படியெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கணும்னு என் மய உசுர கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியா நீ புள்ள பத்து வச்சிருக்க? எங்கனக்குள்ள எந்த பொம்பளை பிள்ளை நிக்குதுன்னு நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்கன நின்று அவள்கிட்ட பல்ல காட்டவும், இங்கன நின்று அவள்கிட்ட பல்ல காட்டவும், அவ பின்னாடியே திரிகிறதும் அவள்கிட்ட பகட்டுறதும் கொள்றதும் எல்லாமே உன் புள்ளதான் பண்ணிக்கிட்டு திரியிறேன். அதை நான் மட்டும் இல்ல, என் ஊராளுக எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. எங்க வந்து யார் உள்ளே பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை கெட்டு போக நாயே. நாய வந்துரு எனக்கு சொல்லிவிட்டேன்ல. ஏதோ சொந்தக்காரியா போயிட்டாலே சம்மந்தம் பண்ணிட்டமேனு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா எகத்தாளமா படிக்கிட்டு தெரியலையே, எகத்தாளா? சௌமியா, 1000 ஒரு சின்ன சிறுசுக அங்க நின்னுட்டு இங்க நின்று பேசினாலும் ஒரு பெரிய மனுஷி நீ பார்த்துட்டா என்ன செய்யணும்? எப்ப நீங்க இப்படி பண்றதெல்லாம் தப்பு, இப்படி பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அதுகளுக்கு புத்திமதியை சொல்லி சின்ன கழுதையில தட்டி கழிச்சு விடுவியா? நீ என்னமோ 4 பேரை கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு உரமர பாக்க வைக்கிறது மாதிரி என்ன பேச்சு பேசிக்கிட்டு தெரியுற? அங்கிட்டு யார் அந்த புள்ள? ஐத்த மக தானே, நம்ம அப்பனோட பிறந்த அத்தை மக. பேசுனா என்ன தப்புன்னா அந்த பையன் வந்து பேசுது. அதுகளுக்கு வயசு இருக்கு, குணம் இருக்கு, என்ன ஏதுன்னு வந்து பேசுதுங்க. அதுக்காக இப்படியா ஒரு பிள்ளைய இங்கிட்டு நிக்க வச்சு அங்கிட்டு நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது? ஒரு நாகரிகம் வேணாமா? சபையில எப்படி நடந்துக்கணும்னு? என்ன டவுன்ல நீங்க எல்லாம் படிச்சு என்ன நீங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்கீங்க தானே? நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உன் மயன்தான் அங்கிட்டு வந்து நிக்கவும் இங்கிட்டு வந்து நிக்கவும் கண்ணடிக்கவும் காதடிக்கவுமா பாத்துக்கிட்டு தெரியுறேன். ஏதோ அத்தை உள்ளைய மாமா உள்ளைய நிக்குதுகளேன்னு பார்த்தா நீ பேசுற பேச்சு நத்தா உலக பேச்சா இருக்கு. கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எங்கேன்னு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசு இல்லைனாலும் பிள்ளைய 2ஐயும் கௌரவமா வளர்த்துக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம அந்த ஊர்ல 8 பட்டியிலையும் இவள மாதிரி புள்ள வளர்க்க முடியாதுன்னு பேரு போனவ அன்னைக்கிளி. அவ விட்டு பிள்ளைகளை பார்த்து வாய் கூசாம கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறிய
இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணனா வெளியே தெரியாது, காசு இல்லாதவங்க தப்பு பண்ணனா ஊரு சிரிச்சு போகும் சொல்றதெல்லாம் இந்த ஊர்ல நியாயமால இருக்கு. ஆனா எங்க ஊர்ல வந்து நீ இப்படி பேசி பார்த்திருக்கணும். எவ விட்டு பிள்ளையா இருந்தாலும் இப்படி பேசினா வாயை புடிச்சு கிழிச்ச வாயை தச்சு விட்டுருவாளுங்க தெரியுமில. அப்படி சொல்ல மாட்டேங்கிறதா, எங்க பிள்ளையில எப்படி வளர்த்துருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். எக்கா, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இருக்கு? நம்ம பிள்ளை எப்படி, நம்ம பிள்ளை கேரக்டர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதா? அவங்க முன்னாடி பம்மி நின்றதுனாலதான் இன்னைக்கு உன்னைய ஏறி மிதிச்சாங்க, நாளைக்கு இந்த உன் பிள்ளைய ஏறி மிதிக்கிறதுக்கு வேக கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குற இடமே நீ மட்டும்தான்க்கா. எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி சிரிக்கிறோம்னு சிரிக்கிற வட்டி சிரிச்சு குத்துற வட்டி குத்திட்டு வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் 4 பேர் நிக்கிற இடத்துல நின்று பேசிருப்பாங்களா? இதே காசு பணம் இருக்கிறவங்கள்ட்ட பிள்ளை இந்த மாதிரி 4 பேர் இருக்கிற இடத்துல பேச முடியுமா? காசு இல்லாத வீட்டு பிள்ளைகளை கண்டுதானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு மேலேயும் எங்களுக்குள்ள நின்றோம்னா நமக்கு தக்க அசிங்கம். பிள்ளைய கூட்டிட்டு வாக்கா முதல்ல. அடேங்க அப்பா, நல்லாவுல ஆள் திரட்டி கொண்டுட்டு வந்திருக்கான். வரும்போது ஊராளுகளுக்கே ட்ரைனிங்கா? மைனி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாதிய. நான் பேச ஆரம்பிச்சேன்னா சிரிக்க போறது நம்ம 2 குடும்பம் தான். அங்கிட்டு ஒண்ணு நிக்கிறது அடுத்தவன் இல்ல, நான் தூக்கி வளர்த்த ஏன் அண்ணன் பிள்ளைதே. அவன் வந்து என் பிள்ளைகிட்ட பேசுறதுனால எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஆனா என் பிள்ளை மனசுல எந்த தப்பான எண்ணமும் கிடையாதுங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் மாமன் சொன்னது மாதிரி என் வீட்டு பொண்ணு எடுத்துக்க என் கூட வந்து சம்மந்த வச்சுக்கன்னு உங்ககிட்ட ஒரு கால வந்து நிக்க மாட்டான் அன்னைக்கு. அத முதல்ல நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. எங்கிட்ட ஒரு கூலிக்கார பயலுக்கு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பனே தவிர ஓம் குடும்பத்துல வந்து ஓம் பிள்ளைக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இது சத்தியம், 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 சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர் நிக்கிலிக்கா. இதுக்கு மேல ஒரு பதில் கொடுக்க வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. வாக்கா போவான். ஏ ஆத்தா வா கிளம்புவான். அத்தை கிளவி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க கூடாது. கிளம்புங்க எல்லாரும். அம்மா அப்பா, சத்தியமா என் மேல எந்த தப்பு இல்ல, என் மேல எந்த தப்பு இல்லம்மா. அவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு உன்னை சந்தேகப்படுறதுக்கு நான் அடுத்தவ இல்லடி, உன்னைய பெத்தவ. என் பிள்ளைய எப்படி இருக்குங்கன்னு எனக்கு தெரியும். வா போவோம். நிமி, அந்த போனை கொடுத்துட்டு வா. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. திசை கொன்றாய் தேடி செல்ல விழி 4 இல்லை என்றால் கண்ணீரை சிந்தி சிந்தி கரைந்து விட்டே. அம்மா வாசாவி. என்னம்மா, கிச்சன்ல இருந்து ஒரே நெய் வாசனை கமகமக்குது. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்பெஷல் என்ன சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சாவி. விக்கி யாரோ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னா கொஞ்சோன்னு பாயசம் மட்டும் பண்ணி வைங்கம்மா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தான். அதான் அவனுக்காக பண்ணிட்டு இருக்கேன். விக்கி ஃப்ரெண்டுக்கு பாயசம் பிடிக்குமா? யாரு, ஜீவாவா? ஜீவா தான் அன்னைக்கு வந்துட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. அம்சா ஜீவா 2 பேரும் வந்தாங்க தானே? ஜீவா இல்லடி, வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வரான் போல் இருக்கு. நான் ஏதாவது லஞ்ச் ரெடி பண்ணட்டுமான்னு கேட்டேன். இல்லம்மா பாயசம் மட்டும் போதும்னு சொன்னான். அதான் சரின்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, இப்ப சார் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் போயிருக்காரா? அதான் வீட்டுல ஆளை காணுமோ? இல்ல சாவி, நயன்தாராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அவளுக்கு தான் இன்னும் உடம்பு சரியாகலைல. போய் இன்னொரு தடவை வேற டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேமான்ட்டு போயிருக்கான். என்னன்னு தெரியல. வரும்போது ஃப்ரெண்டு கூட வரானா இல்ல அவன் வந்த பிறகு ஃப்ரெண்டு வரானான்னு தெரியல. செஞ்சு வைக்க சொல்லிட்டான். எதுக்கு வம்பன்னு நானும் செஞ்சுட்டேன். விக்கி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தாமா இருக்கான். மாறினா தண்டி தப்பு. ஒரே மாதிரி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நான் ஒன்றும் அதை சொல்லலை. ஸ்கூல் படிக்கும்போது ஆரம்பித்தான். என் ஃப்ரெண்டு வரான், என் ஃப்ரெண்டுக்கு கொலக்கட்டை பிடிக்கும், அதை செஞ்சு வைங்க. என் ஃப்ரெண்டுக்கு லட்டு பிடிக்கும், லட்டு வாங்கி வைங்கன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலேஜ் முடிச்சு கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த ஃப்ரெண்டு புராணத்தை விட மாட்டேங்கிறான் பாருங்க. இந்த பசங்க மட்டும் ஏமா இப்படி இருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்நேரம் எந்த ஊரில் எந்த தேசத்தில் இருக்காளோ. நாங்கள் மட்டும் மீட் பண்ணிக்கவே முடியல பார்த்தீங்களா? உங்களையும் இப்போ யாரு வேண்டான்னு சொன்னா? உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நீங்களே உட்காந்து சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே? யாரு, நீங்க தானே? விட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. முன்னாடி எல்லாம் நீங்க எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில நிப்பாம வச்சிருந்தீங்க. இப்ப அந்த மனுஷன் அதை விட மோசமா வச்சிருக்காரு. ஐயோ, நீ வேணும்னா எங்க வேணாலும் போயிட்டு வா, என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போகாத. அவளுக்கு வேற தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும், வேற சாப்பாடு கொடுத்தா வாமிட்டு வரும். அட்டேங்க அப்பா, இந்த பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தான் இப்படி பூட்டி பூட்டி வச்சிருக்கீங்களோ தெரியல. எல்லாம் உங்க நல்லதுக்கு தாண்டி. சரி வா, பாயசம் டேஸ்ட் பாக்குறியா? ஆனா ஒன்னா நல்லதுக்குன்னே வாயடைச்சிருங்க. ஆனா என் பொண்ணுக்கெல்லாம் நான் அப்படி விட மாட்டேம்மா. அவளுக்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து, வேதா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா சேஃப்டியா மட்டும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். மற்றபடி என் பிள்ளைய பூட்டி பூட்டி இருக்கலாம் உங்களை மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன்ப்பா. சுதந்திர பறவையா சுத்த விட்டுருவேன். அவ இப்ப இப்படி இருக்கிறதுனால சொல்லுவ. பின்னாடி நீனும் என்னை விட இறுக்கி பிடிக்கிறத பார்க்கத்தானே போறான். சரி சரி வா, பாயசம் டேஸ்ட் பாரு. எடுத்து கொடுங்கம்மா. நெய் வாசனை கமகமன்னு வருது.
இந்தாடி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. என் அம்மா வைக்கும் பாயசத்திற்கு நான் என்றும் அடிமை. என்ன மனம், என்ன ருசி. சாப்பிடு சாப்பிடு. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அம்மா, பாயசம் இருக்கிற டேஸ்ட்டுக்கு எனக்கு இந்த ஒரு பவுல் பத்தாது போல் இருக்கு. அவனுக்கு அப்புறமே பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு எடுத்துட்டு வந்துருங்கம்மா. சாவி இன்னும் வேதா குட்டி வந்து இந்த பாயசத்தை டேஸ்ட் பண்ணல. இல்லைன்னா எனக்கே இந்த பவுல் கிடைச்சிருக்காது. சாவி அப்பளம் வேணுமா? ஆமாம்மா, எடுத்துட்டு வாங்க. சாவி கொடுங்க கொடுங்க. அம்மா, இப்பெல்லாம் விரதனாலே வரமாட்டேங்குது. முன்னாடி மாதிரி நீங்க கூட்டு பொரியல் பாயசம் அப்பளம்லாம் பண்றதே இல்லம்மா. நம்ம நயன்தாரா வந்ததுல இருந்து நம்ம வீட்ல ஒரே நான்வெஜ்ஜா தான் போயிட்டு இருக்கு. என்னைக்காவது வெஜிடேரியன்ல அசத்துங்கம்மா. அவ சாம்பார் ரசம்னா 2 வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறாடி. இதே கவுச்சினா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றா. அவளுக்காக தான் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கு. மருமகளை இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிற மாமியார் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி, ஏன் சம்மந்திக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அவங்க வேதாவை பாத்துக்கிறாங்கன்னு வேணும்னா சொல்லுங்க. என்னெல்லாம் ஒன்றும் பாத்துக்கிறது கிடையாது. எல்லா வேலையும் நான் தானே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். வயசான காலத்துல மருமக வந்து நம்மளை பார்க்க மாட்டாளான்னு மாமியார் இருப்பாங்க. இப்போ உள்ள மருமகள்லாம் எங்க மாமியார் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஏன் நீங்க உங்க மருமகளுக்கு இந்த செஞ்சு கொடுக்கலையா? என்னால முடியுதுடி, நான் செஞ்சு கொடுக்குறேன். உங்க மாமியாரால முடியல, அப்ப நீ தான் அவங்கள பாத்துக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சவி லைஃப். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நம்ம கையில இருக்கிற 10 விரலுமே ஒரே மாதிரியா இருக்கு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இல்ல. அது மாதிரி தான் மனுஷங்களும். எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடி. நம்ம தான் இடத்துக்கு ஏற்றது மாதிரி நம்மளே மாத்திக்கிட்டு நல்ல முறையில குடும்பம் பண்ண கத்துக்கணும். சரி சரி, ஓகே ஓகே. உடனே நீங்க புராண கதைகள்லாம் இழுத்து என்ன போர் அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்பளத்தை கொடுங்க, நான் பாயசம் சாப்பிடணும். அதானே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணா எங்க பிடிக்குது? அட்வைஸ் பண்றது தப்பு இல்ல மதர், ஆனா அறுத்து கொட்ட கூடாதுல்ல. ஐய் விக்கி வாப்பா. வளர்ந்தவனே, உன் பொண்டாட்டிக்கு வாமிட் சரியாயிடுச்சா இல்லையா? எங்க அவளை காணோம்? என் கூட தானே வந்தா. நயன்தாரா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. உடம்புக்கு இப்ப எப்படிமா இருக்கு நயன்தாரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருது? அது வந்து நயன்தாரா, சுத்தமா உடம்பு சரியில்லைன்னா அம்மா வச்ச பாயசன குடி. பாயசனா? ஏய், இவ்வளவு நேரம் அம்மாவின் கைப்பக்குவம்னு ஒரே ராகமா பாடிட்டு இப்ப இவங்க 2 பேரும் வந்தோன்னா பாயசத்தை பாயசம் சொல்றியா? ஐயோ இல்லம்மா, பாயசம் தான் சொல்ல வந்தேன். வாய் தவறி பாயசம்னு வந்துருச்சு. வரும் வரும் உனக்கு. என் மருமக கிட்ட என்ன மட்டம் தட்ட பாக்குறியா? என் கைப்பக்குவம் என்னன்னு என் மருமகளுக்கு தெரியும்டி. சரிம்மா சரிம்மா, கோவப்படாதீங்க. மாமியாருக்கு மிஞ்சின மருமக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அவளுக்கு என்ன பிரச்சனை? அடிக்கடி ஏன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா? என்னடா கண்ணா, ஏன் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது? என்னாச்சு உடம்புக்கு? நயன்தாரா, சொல்லிடலாமா? அப்புறம் அதுக்கு தானே வந்திருக்கோம். சொல்லாம எப்படி சொல்லலாம்? என்னடா பில்டப் எல்லாம் பலமா இருக்கு? பொண்டாட்டியை கூட்டிட்டு ஃபாரின் போலான்னு பிளான் பண்ணிட்டியா? மச்சானை இழுத்துட்டு எப்படா ஓடலான்னு நீ இருக்க. என் பொண்டாட்டிலாம் அப்படி இல்லப்பா, அவ ரொம்ப நல்லவ. ஆமா 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 ஆமா, பார்க்கத்தானே போறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே வீட்ல 2 பேரும் குப்பை கட்ட போறீங்கன்னு? இவளே நயன்தாராக்கு சொல்லி கொடுப்பா போல் இருக்குமா? ஆமாடா, இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு விரல கொடுத்தாலும் கடிக்க தெரியாது பாரு. சும்மா இரு சாவி. பிள்ளைங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. நையின்ற. ஓகேப்பா, நான் எதுவும் பேசல. அம்மா, முதல்ல எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாதச்சுவடு தேடி தேடி நல்லா இருங்கப்பா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கால்ல விழுகிறீங்களே, என்னப்பா விஷயம்? அம்மா, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நீங்களும் அப்பாவும் பாட்டி தாத்தா ஆக போறீங்க. நம்ம சாவி அத்தையாக போறாம்மா. மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் தொலைந்த என்னப்பா சொல்ற நயன்தாரா? இவன் சொல்றது உண்மையா? ஏய் கள்ளி, என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. மைனி, இதுல உங்களுக்கு சந்தோஷமா மைனி? சந்தோஷமாவா? என்ன கேள்வி இது? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு சந்தோஷப்படாம வேற எதுக்கு சந்தோஷப்படுறது? எங்க குடும்பத்தோட வாரிசை நீ உன் வயித்துல சுமக்கிற. இதை விட இந்த குடும்பத்துக்கு வேற என்ன பெருமை வேணும், என்ன சந்தோஷம் வேணும்? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அத்தையாக போறேங்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையாவும் இருக்கு நயன்தாரா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லதுமா நயன்தாரா. உன் மாமா இதை கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்போ ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லி பாயசம் பண்ண சொன்னது இந்த குட்டியோச சொல்றதுக்கு தானா? அப்படியேப்பா. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல்லையே விஷயம் தெரியும். சரி, வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றதை விட உங்க கையால ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுக்கிட்டு விஷயத்த சொன்னா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. முதல்ல இந்தா, அப்ப இந்த பாயசத்தை நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பாயசத்தை சாப்பிடு. டேய் வளர்ந்தவனே, வாடா. நீனு வந்து அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி, ஓகே.
காலெல்லாம் விழுக வேணாம், எனக்கு தான் ஆயில் குறையும். அதனால பாயசத்தை மட்டும் சாப்பிடு. என்னோட பிளெஸிங்ஸ் உங்க 2 பேருக்கு எப்போதும் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். சரி சாப்பிடு. எனக்காக என்னதான் கூடவே நின்னாயே